இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபிக்கிறோம், சாயங்காலத்தில் ஜெபிக்கிறோம், குடும்ப ஜெபம் செய்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபத்திற்கு ஒரு சில நேரங்களில் பதில் வரலை. அப்போ அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? உபவாசிருந்து நாம் ஜெபிக்கும்போது நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருவார். மார்க் 9ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில், அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்கழிக்கிறது, அப்போது அவன் நுரைத்தள்ளி பல்லக்கடித்து சோர்ந்து போகிறான், அதை துரத்தி விடும்போது உங்களுடைய சீஷத்தில் கேட்டேன், அவர்களை கூடாமல் போயிற்று. ஊமையும் செவிடுமான ஆவி பிடிச்ச ஒரு பையனை சீஷத்தில் கொண்டு வராங்க. அப்போ அந்த சீஷர்கள் அந்த பிசாசை அவங்களால ஓட்ட முடியல. அப்போ தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அவனை என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துக்கிட்ட அவங்க கொண்டு வராங்க. இப்போ கொண்டு வந்த பிறகு ஏசாமி கேட்குற, இது எவ்வளோ காலம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த தகப்பன் சொல்லவில்லை, சின்ன வயது முதற்கொண்டே இவன் மேலே அந்த அசுத்தாவி இவன் மேலே இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இவன் அடிக்கடி சோர்ந்து போகிறான், பல்ல கடிக்கிறான், இவனை தீயிலும் தண்ணீரும் தள்ளுது. ஆண்டவரே, நீங்கள் எதாவது செய்யக்கூடுமானால் எங்கள் மகன் மேலே மனமிறங்கி நீங்கள் அவனுக்கு சுகம் கொடு சொல்லி எங்கள் தகப்பன் கேட்குறப்ப. பெரிய மாணவர்களே, எங்கள் ஊருக்கும் பக்கத்து ஊரில் ஒரு மகளுக்கு பிசாசு பிடித்திருந்தது. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி அழைத்தார்கள். ஆனால் நான் அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த பெண்ணுடைய தகப்பனார் தலையில் கட்டு போட்டிருந்தார். இந்த பொண்ணை ஒரு தூளத்தில் போட்டு கட்டி வச்சுருந்தாங்க. அப்போ நான் எங்கள் அப்பாவை கேட்டேன், என்ன அப்படின்னு கேட்கும்போது, இதை அவுத்து விட்டால் எல்லோரும் அடிக்குது, என்னையும் அடித்து நான் இப்போ தலையில் கட்டு போட்டுங்கிறேன், அதனால் அந்த பொண்ணை நாங்கள் கட்டி வச்சுக்கிறோங்க. அப்போ நாங்கள் 2-3 பாஸ்டில் கூடி நாங்கள் அந்த இடத்துல உபவாசம் இருந்து பாடல் பாடி ஜெபித்தோம். ஜெபிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் நாங்கள் போகிறோம். அந்த பொண்ணு கட்டெல்லாம் அழுக்கப்பட்டு நல்லா புத்தி தெளிஞ்சு அங்கே அந்த மகளை உட்காந்து கொண்டு இருந்தாங்க. பிரியமானவர்களே, உபவாசம் இருந்து நம்ம ஜெபிக்கும்போது பிசாசின் கிரியில் வெளியே போகும். அதே மார்க் 9:29 சொல்கிறார், அதற்கு அவர், இவங்க பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாதுன்னார். சில பிசாசின் கிரிகளும் வெளியில் போகணும்னா உபவாசம் தான் நம்ம ஜெபிக்கணும். பாருங்கள், அந்த ஊமையும் செவிடுமான ஆவி அவர் துரத்துறார். ஊமையும் செவிடுமான ஆவி மட்டும் புறப்பட்டு போய் அதட்டின பிறகு அவன் விட்டு வெளியே போயிடுச்சு. அப்போ உபவாசம் இருந்து நம்ம ஜெபிக்கும்போது நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுப்பார். ஜெபம் பண்ணி பார்க்குறோம், ஆனாலும் ஒரு பதில் வரலன்னா நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கும்போது நம்முடைய ஜபத்திற்கு பதில் வரும். எஸ்தர் 4:16 சொல்கிறாரு, எஸ்தர் பார்த்திங்கன்னா அவங்க புசியாமலும் குடியாமலும் 3 நாள் இருக்கிறாங்க. புசியாமலும் குடியாமலும் 3 நாள் அவங்க இருக்கிறாங்க. எஸ்தர் 4:16 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த எஸ்தர்வங்க 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருக்கிறாங்க. 3 நாள் உபவாசம் தான் அவங்க ஜெபிக்கிறாங்க. நீங்கள் கேட்கலாம், எப்படி பாஸ்டர் எங்களுக்கு எனக்கு பிபி இருக்குது, எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் தண்ணி குடிச்சிக்கலாம், இல்லை ஒரு டீயும் குடிச்சிக்கலாம். ஆனால் நல்லா இருக்கிறவங்க நம்ம உபவாசம் இருக்கணும். நல்லா இருக்கு நம்ம உபவாசம் இருக்கணும். ஒரு சில சபையில் பார்த்தா சர்ச்சில் 12 மணி நேரம் 8 மணி நேரம் உபவாசம் இருப்பாங்க. அங்கே டீ கொடுப்பாங்க, ஜூஸ்லாம் கொடுப்பாங்க. அப்போ அது கூட்டத்தில் நம்ம ஜெபிக்கும்போது நம்ம நம்ம சத்தமாக ஜெபிக்கும்போது, சத்தமாக பாடல் பாடும்போது நம்ம எனர்ஜி போகிறதுனால அந்த டீ அந்த கூல் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் முடிந்த அளவுக்கு புசியாமலும் குடியாமலும் நம்ம ஜெபிக்கணும். பாருங்கள், யாக்கோபு அந்த ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும்போது அவர் யாப்போக்கு என்ற அந்த ஆற்றங்கரையில் போய் மனைவி பிள்ளைகளை அப்புறப்படுத்திட்டு தனித்து இரவும் பகலும் அவன் உபவாசம் இருந்து அவன் ஜெபிக்கிறான். இரவும் பகலும் உபவாசம் ஜெபிக்கிறான். இரவும் பகலும் அவன் ஜெபிக்கிறான். பெரியமானவர்களே, ஒருவேளை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நமக்கு சில காரியம் நடைபெற வரையிலும் நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர்கிட்ட தொந்தரவு பண்ணும். நம்முடைய ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே அவன் எப்படி என்னை ஆசீர்வாதத்தை நம்ம விட மாட்டேன்னு சொல்லி கேட்டது பாருங்கள். நம்ம கேட்கணும். அவர் நம்ம அழுது நல்லா புலம்பணும்.
ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, நல்லா நான் உண்மை விட மாட்டேன் அப்படி கேட்கும் போது கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார், தடைகளை மாற்றுவார். ஒரு ஒரு பிள்ளை வந்து தகப்பன் இடத்துல போய் எனக்கு இது வேணும், இது வாங்கி கொடுத்தா தான் நான் ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னால் அந்த பிள்ளை அடம்பிடிக்குது, இது வாங்கி கொடுத்தா தான் போகணும். அதே போல் ஆண்டவனை கேட்கணும், ஆண்டை விடாமல் கேட்கும்போது கர்த்தர் நமக்கு செய்வார். அவன் பாரு இரவு முழுதும் அவன் போராடி ஜெபிக்கிறான், கர்த்தரை வந்து அவனை ஆசீர்வதித்தார். ஒருவேளை அவனுடைய ஜெப குறிப்பெலாம் ஒரு பதில் கொடுத்தார். அப்போ உபவாசம் இருந்து நம்ம என்ன பண்ண ஜெபிக்க வேண்டும். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் அதற்கு முன்பாக இன்னொரு வசனம் வாசிக்க போகிறோம். தானியேல் 10:3 நம்ம படிக்கும்போது, தானியேல் 10:3 அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேற மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. அப்போ வேதத்தில் பாருங்கள், அங்கே தானியேல் பாருங்கள், அந்த 21 நாளும் அப்பம் புசிக்கலை, இறைச்சி சாப்பிடலை, திராட்சரசம் குடிக்கலை, பரிமள தைலம் பூசலை. அப்போ பாருங்கள், அவன் நல்ல ஒரு சாப்பாடு அவன் சாப்பிடலை. ஒரு நீரகாரமாக அவன் சாப்பிட்டுருப்பான் பழகு. ஏன்னா யூதர்கள்லாம் வந்து சாப்பிட்ட பிறகு திராட்சரசம் குடிப்பாங்க, ஆனால் திராட்சரசம் கூட அவன் குடிக்கலை, அவன் கறி சாப்பிடல. அது இல்லாமல் பாருங்கள், பரிமள தைலம் கூட பூசலை. ஒரு நம்ம நாட்டின் பிரகாரம் வந்து சென்ட்டு கூட என்ன பண்ணுவான் பூசிக்கொள்ள. அப்போது தானியேலை போல் நம்ம 21 நாள் நம்ம என்ன பண்ணுவோம் உபவாசம் நம்ம ஜெபிக்கிறோம். ஏன்னா ஒரு சில சபையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உபவாச காலங்களில் 40 நாள் இருக்கிறாங்க. அவங்க வந்து கறி சாப்பிட மாட்டாங்க, ஒரு பூ கூட வைக்க மாட்டாங்க, ஒரு சிலர் இன்றைக்கி அதை போல் இருக்கிறாங்க. அப்போ நம்ம 21 நாள் அப்பம் புசியாமலும் இறைச்சி சாப்பிடாம திராட்சரசம் குடிக்காமலும் பரிமள தைலம் பூசிக்கொள்ளாமல் இருக்கும்போது நம்முடைய ஜெபத்திற்கு ஒரு பதில் கொடுப்பார். மத்தேயு 4:2 நம்ம படிக்கும்போது, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போ இரவும் பகலும் உபவாசம் இருக்கும்போது பசி உண்டாயிட்டுனா ஒருவேளை அவர் தண்ணி குடிச்சிருப்பார். வேத ஆராய்ச்சி சொல்கிறாங்க அவர் தண்ணி குடிச்சிருப்பார்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து பிசாசு என்ன பண்ணுறான், நீங்கள் வந்து சாப்பிடாமல் இருக்கிறீங்களே, இந்த கல்லெல்லாம் அப்பங்களாகி சாப்பிடுன்னு சொல்கிறான். 3ஆம் வசனம் படிக்கிறேன். அப்போ சோதனைக்காரன் அவ்விடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அப்போது அவர் சாப்பிடாமல் இருக்கிறதால தான் பிசாசு வந்து அதில் வந்து சோதிக்கிறான். இந்த கல்லுலையும் அப்பங்களாக்கி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு. அதான் 2ஆம் வசனம் சொல்கிறார், அவர் இரவு 40 நாள் உபவாசம் இருந்தப்பறம் பசி உண்டாயிற்று. அப்போ சாப்பிடாமல் இருந்துக்கிறார் அவர். பிரியமானவர்களே, உபவாசம் இருந்து ஜெபிக்கும்போது நிறைய மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும். இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சங்கீதம் 1:3 பிரகாரம் உங்களுடைய காரியங்களாம் வாய்க்கம் செய்வார். உபவாசம் நம்ம ஜெபிக்கணும். உங்களுடைய நீண்ட நாட்கள் நீங்கள் ஜெபித்து கொண்டுக்கிறவங்க ஜெபத்திற்கு ஒரு பதில் கொடுப்பார். ஏன்னா அவர் நம்முடைய தேவன் மனம் இறங்குற தேவன். அப்படி இல்லையா ஒரு நாளாவது உபவாசம் இருங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருங்க. உபவாசம் இருந்து 2 வேளை சாப்பாடு சாப்பிட உபவாசம் ஜெபிங்க, அப்படி ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுப்பார். ஏன்னா நம்முடைய தேவன் மனம் இறங்குற ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் இரக்கமுள்ள ஒரு தேவன். ஒரு தாயார் வந்து வேலை செய்கிற ஒரு கூலி வேலைக்கு போகிற ஒரு தாயார் தன் மகனை அழைத்து கொண்டு ஒரு பக்கத்து கிராமத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த அவங்களோட பையனை வந்து அங்கே பிள்ளைங்கள் இடத்துல விளையாட சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க. அந்த அம்மா வேலை செய்து கொண்டிருக்கும்போது ஒரே அழுகுற சத்தம் கேட்குது. அந்த அம்மா என்னான்னு வந்து பார்த்தா தன்னுடைய மகனுடைய கண்கள்லேருந்து சுண்ணாம்பு வந்து கண்ணில் பட்டுச்சு. அவங்க விளையாடுற இடத்துல சுண்ணாம்பு கொட்டி வச்சுருந்துக்கிறாங்க பாரு. இந்த பையன் போய் அந்த சுண்ணாம்பில் விழுந்து அவன் கண்ணு முழுதும் சுண்ணாம்பு வந்து அப்பிக்கிச்சு. அந்த பக்கம் அந்த பையன் ஒரே கத்துறான். அப்போ அந்த அம்மா ஒன்றும் புரியல. அப்போ அந்த ஊர் ஜனங்க சொல்கிறாங்க, இங்கே இந்த நாட்டு வைத்தியம் பார்க்குற ஒரு மனுஷன் அங்கே போங்கன்றாங்க. அப்போ அங்கே போன பிறகு அவன் சொல்கிறான், நீங்கள் வந்து ஆடாவது இல்லை கோழியாவது அதோட ரத்தத்தை வந்து இவன் கண்ணில் விட்டிங்கன்னா அந்த சுண்ணாம்புலாம் வெளியே கொண்டு வந்துடும் அப்படின்றாங்க. இந்த அம்மா நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா என்ன பண்ணாங்க, அழுகுறாங்க.
அப்போ அழுது அப்புறம் யாரையோ போய் அந்த அந்த அம்மாவுக்கு அந்த ரத்தத்தை கொண்டு வந்து அந்த மகனோட கண்ணில் விட்டாங்க. பிரியமானவர்களே, அதே போல் தான் இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தத்தை சிந்தினார். நம்ம ஒவ்வொருக்காகவும் ரத்தத்தை சிந்தினார். நம்முடைய நீ ஏன் துக்கமாக இருக்கார், உன் துக்கத்தை நான் சுமந்து கொண்டு சொல்ல அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய நோய்களை சுமந்தார். நம்ம ஒவ்வொருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்தார். அவர் நம்ம எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்தினார். பிரியமானவர்களே, உபவாசம் ஜெபிக்கணும். அடுத்து நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். நீங்கள் மார்க் 9ஆம் அதிகாரத்தில் பிள்ளையினுடைய தகப்பனை பார்த்து ஏசாமி கேட்குறாரு. ஏசு அவனை நோக்கி விசுவாசி கூடுமல் ஆகும், விசுவாசம் எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அப்போது விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும். ஏன்னா விசுவாசம் இருந்தால் தான் பிசாசு வெளியே போகும். மத்தேயு 15:28 சொல்கிறாரு, அந்த கானானிய நாட்டை சேர்ந்த அந்த அம்மா பார்த்து ஏசாமி சொல்கிறாரு, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. அப்போ விசுவாசம் நமக்குள்ளே இருந்தால் தான் பிசாசு வெளியே போகும். அடுத்ததாக லூக்கா 4:1 படிக்கும்போது இயேசு கிறிஸ்து ஆவில நிறைந்தவராய் வனாந்து கொண்டு போகப்பட்டாங்க. அப்போ பரிசுத்த ஆவில் நிறைஞ்சு நம்ம நல்லா ஜெபிக்கணும். அடுத்தது மத்தேயு அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் சொல்லப்படுது, பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி துதித்தார்னு சொல்லப்படுது. அடுத்து நல்லா பாடலை பாடி நல்லா துதிங்க, நல்லா ஆவில் நிறைஞ்சு பாடலை பாடி நல்லா துதிங்க. அப்படி துதிக்கும்போது பிசாசின் கிரிகள், வியாதிகள், பலவீனங்கள், தடைகள் எல்லாவற்றையும் மாற்றுவோம். அப்போது உபவாசம் ஜெபிக்கணும், உபவாசம் ஜெபிக்கணும், பரிசுத்தால் நிறைஞ்சு ஜெபிக்கணும், நல்லா பாடல் பாடி துதிக்கணும். அப்படி செய்யும்போது உங்களுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். பிரியமானவர்களே, உபவாசம் ஜெபிக்க சொல்லிக்கிறேன், ஆனால் இதெல்லாம் நம்முடைய ஜெபத்தில் இருக்கும். ஏன்னா மத்தேயு 21:22 சொல்கிறார், விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவ்வளோ கேட்பீரோ அது பெற்றுக்கொள்ளுன்னு சொல்கிறார். அப்போ விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஏன்னா விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான். எனக்கு ஒரு சில நேரங்களில் நான் கூட்டத்திற்கு கிளம்பும்போது எங்கள் வீட்டில் எல்லோரும் உடம்பு சரியில்லாமல் படுத்துக்குவாங்க. பிள்ளைங்க முதல் மனைவி பிள்ளைங்க எல்லாம் உடம்பு சரியில்லாமல் படுத்துக்குவாங்க. கூட்டம் வந்து நடத்துகிற அன்னைக்கு சாயங்காலம் கூட்டம்னா காலையிலேருந்து எல்லாம் உடம்பு சரியில்லாமல் படுத்துக்குவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஆஸ்பத்திரி எங்கேயும் கொண்டு போக மாட்டேன். விசுவாசத்தோடு ஜெபம் மட்டும் கூட்டம் நடத்த போவோம். கூட்டம் நடத்தி முடிச்சுட்டு வரும்போது எல்லோரும் எழுந்து சாப்பிட்டு எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போது விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும். ஆண்டவர் வந்து ஜுரத்தை நீக்குவார், நம்முடைய உடம்புல பலவீனத்தை மாற்றுவார், பிசாசுங்களை அகற்றுவார். விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களுக்கு பரிசுத்தம் உள்ள நல்ல எங்களை அன்பு தகப்பனே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீங்கிறாங்க. இன்றைக்கி அநேகம் பேர் பாரத்தோடு இருக்கிறாங்க, வேதனையோடு இருக்கிறாங்க, இருதயம் கலங்கி போய் இருக்கிறாங்க ராஜா. ஆண்டவரே, ஏசாயா 25:8 அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களும் கண்ணீரை தொடித்து தம்முடைய ஜனத்தின் நிந்தையை பூமியில் ராஜா முற்றில் நீக்குவேன்னு சொன்னீங்க ராஜா. யாராலும் நிந்தையோடு கண்ணீரோடு இருக்கிறவங்க அவருடைய நிந்தைகளை மாற்றுங்க, அந்த கண்ணீரை தொடங்க அப்பா. சங்கீதம் 58 என் அலைச்சல்களை எண்ணிருக்கிறேன், என் கண்ணீர் துடித்துள்ள எண்ணப்பட்டு சொல்லப்பட்ட ராஜா. கணவனை குறித்து கண்ணீரோடு இருக்கிறாங்க ராஜா, மகனை குறித்து கண்ணீரோடு இருக்கிறாங்க, மனைவி குறித்து கண்ணீரோடு இருக்கிறாங்க சுவாமி. ஒரு சில குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிஞ்சு வாழறாங்க, அப்படியேப்பட்டலாம் ஒன்று சேர வையுங்க ராஜா. அப்பா நமக்கு ஸ்தோத்திர ராஜா. அநேக பேர் தூங்கி எவ்வளோ நாட்கள் ஆகுது ராஜா. அப்போ தூக்கம் இல்லாத பிள்ளைங்க தூக்கத்தை கொடுங்க ராஜா. அநேகர் சரி வியாதியோடு இருக்கிறாங்க ராஜா. வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு மீதும் அப்பா உடைய சுகம் அளிக்கிற வல்லமை இறங்கட்டும் ராஜா. வியாதியை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தில் கட்டடுகிறேன். ஒவ்வொரு சரீரத்தை விட்டு வெளியில் போசாது, எல்லா தடைகளை விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவருடைய சுகம் அளிக்கிற வல்லமை இறங்கட்டும் ராஜா. 1 பேதுரு 2:27 தழும்புல குணமாக்குங்க சுவாமி. ஆண்டவரே, நீர் ஒரு விஷம் மனம் இறங்கு ராஜா. உங்களுடைய தேவ பிள்ளைகள் உபவாசம் ஜெபிக்கும்போது உங்களுடைய ஜபத்தை இங்கே பதில் கொடுங்க ராஜா. ஆண்டவரே, விண்ணப்பத்துக்கு பதில் கொடுங்க தகப்பன். குடும்பத்தில் இருக்கிற தடைகள் விலகட்டும் சுவாமி. சமாதானம் இல்லாத குடும்பத்தில் சமாதானத்தை காட்டிடுங்க ராஜா. ஆண்டவரே, உடைய ஜபத்தை நீங்கள் காட்டுறது நன்றி அப்பா. பதில் கொடுத்தமைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.